இப்பதான சூப்பரா இருக்க. ஏன்டா அப்படி பாக்குற? சூப்பரா பெட்டு இருக்கேன்டா. இப்படியே ஊருக்குள்ள போறோம். என்னடா உண்மையா சொல்றடா, தூளா இருக்கடா. அப்ப உனக்கு எவ்வளவு அழகா பட்டு இருக்கேன் பாத்தியா? இது யாரு? அம்மா இது யாரு? பாட்டி நானா? நானா? ராஜா. ராஜாவா? அதான் ராஜா தெரியாத இருக்க. அம்மா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி விட்டது யாரு? அப்பா. அதானே பார்த்தேன். ஏன் செல்வா பச்சை பிள்ளைக்கு பச்சை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டு விடு. உன்னே மாதிரி போட்டு விட்டுருக்க. அழகா இருக்கலாமா? அழகாதான் இருக்கு. இருந்தாலும் அவனை பாரு. அதெல்லாம் ஒண்ணுலடா, சூப்பரா இருக்க. அம்மா இன்னைக்கு கிளம்பணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? இன்னைக்கு கிளம்புறமா? ஆமாமா, இங்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சதுல்ல. இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்புறீங்களா? கிளம்புறான்னு இல்ல, கிளம்புறோம். எங்க? நீ எங்க நினைச்ச? ஆபீஸ்க்கு. இல்ல, ஊருக்கு போறோம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. எங்கேயாவது போலான்னு நினைச்சேன்னு வச்சுக்க, பட்டு புடிச்சு தூக்கிட்டு போயிடுவேன். ஐயோ டேய், நீ பேசிட்டு நான் வரேன். அம்மா இருக்காங்க, இப்படி பேசுறீங்க? அவங்க ஏன் அம்மா, நீ ஏன் பொண்டாட்டி, அப்படிதான் பேசுவ. ஐயோ நான் அவ இல்ல. சரி, அது பொண்ணு பண்ண முடியாது. கிளம்புறோம், புரியுதா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வா. நான் எங்க? புருஷனுக்கு தானே பொண்டாட்டி இருக்கணும், கிளம்பு. நான் அவ இல்லன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க. சரி, நீ பொண்டாட்டி எல்லாமே இரு. நான் முதலாளி தானே, கூப்பிட்டா வரணும்ல. நான் இங்க தான் வேலை பார்ப்பேன், அங்க வரல. எங்களாலும் வேலை தானே பார்க்க போற. இது என் சொந்த ஊரு. எது? இது பாரு, உள்ள நிக்கணும் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது பண்ணிடுவேன். சத்தம் பட்டாம இரு. ஐயோ நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன். இங்க பாருங்க. உன்கிட்ட பேச்சுதான் செல்லுபடியாவாதுன்னு நினைக்கிறேன். செயல் தான் ஆகும். பிறகு இல்ல, நான் வர மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அங்க வர மாட்டேன். உனக்கு அங்க என்ன பிரச்சனை? நான் இருக்கேன்ல. என்ன மாரி யாரும் ஏதோ பண்ண முடியுமா? எனக்கு அந்த ஊரே இல்ல. நான் எப்படி வர முடியும்? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நாளைக்கு உண்மையிலேயே உங்க அழகி வந்துட்டா? வந்தா பாத்துக்கலாம். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உள்ள கூப்பிடுறா, என்னன்னு கேட்டுட்டு வாரு. ஒழுங்கா கிளம்புறதுக்கான வேலையை பாரு. என்னடா ராசா, போமா? ஐயோ, என் நிலைமை தெரியாம இவங்க வேற. எங்க இவ்வளவு ஸ்பீடா போறா? போ, எங்க போனாலும் இங்க தானே வரணும். சரி, கார்ல உட்காரலாமா? ஆமா, நம்ம வீட்டுக்கு போறோம். ஐயோ செல்லம். அப்ப உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அம்மா பிடிக்கும். செல்லம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய், இவ திருந்தவே மாட்டாடா. இவளுக்கு என் வழியில தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆமா, நீ பாட்டிக்கிட்ட விளையாண்டுட்டு என்ன வரேன். பாட்டு விளையாண்டுட்டு இருக்கணும். பாட்டி விட்டு எங்கேயும் போக கூடாது. எங்க மறுபடியும் அதே மாதிரி கூப்பிடு. கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படி கூப்பிட மாட்டேன். இல்ல, கூப்பிட்டு பாரு. நீ கூப்பிடாம நான் திரும்ப மாட்டேன். நீங்க ஒன்னும் திரும்ப வேண்டாம். நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். ஏய், படா படுத்துறாளே. இந்தாங்க என் ராஜினாமா கடின. நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிட்டேன். ஏண்டி ஏன்? நான் இங்கதான் வேலை பார்ப்பேன், அங்கெல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன். எனக்கு இதானே சொந்த ஊரு. நான் எப்படி அங்க வர முடியும்? கிட்ட தள்ளி வாங்க. நீங்க பாருங்க, நீங்க முதலாளி, நான் ஸ்டாப். இப்பெல்லாம் பிஹேவ் பண்ண கூடாது. இங்க வா, ஏன்னு சொன்னேன். வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிட்டீங்க. ஐயோ என்ன விடுங்க. நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. நான் இப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன இப்பெல்லாம் பண்ண தப்பு சொல்லிட்டேன். பாக்குற பார்வை சரியில்லையே. இப்பெல்லாம் பாக்குறீங்க, அதான் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்ல. இப்ப நான் உங்க ஸ்டாப் இல்ல. என்ன இப்பெல்லாம் பண்ண கூடாது. நான் ஒண்ணும் பண்ணலையே. இப்ப தூக்கி வச்சிருக்கீங்களே. நான் ஒண்ணும் பண்ணலையே. அப்படி இறக்கி விடுங்க. முடியாது. சாட்டனாலும் தப்பிக்கலாம், இவங்க கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. தெரியாம வந்து சிக்கிட்டேன். ஐயோ எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். என்ன இறக்கி விடுங்க. நான் இல்லன்னு சொல்றேன்ல. நீ என்ன பண்ணாலும் சரி, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான்.
இனி எல்லாம் உன்னை இழக்கிற மாதிரி நான் இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன விட்டு மட்டும் நீ போக முடியாது. தப்பிக்க முடியாதா? இனிமேல் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. போதும், பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். இனி செல்வா விட்டு நீ ஒரு நாளும் பிரிய முடியாது. பிரியும் நினைக்கவும் கூடாது, புரியுதா? இல்லன்னு வச்சுக்க. போதும். சரி, அப்ப நான் ஊருக்கு மட்டும் வரல. ஏண்டி, ஏன் எதுக்கு பயப்படுற? இல்ல, நான் வரல. நான் இங்கதான் வேலை பார்ப்பேன். இங்க பாருங்க, நான் இங்கதான் வேலை பார்ப்பேன், அங்கெல்லாம் வர மாட்டேன். ஏன் எதுவும் பிரச்சனைனா சொல்லு, நான் பாத்துட்டு இருக்கேன். உன் வீட்டுக்கு பயப்படுறியா? இப்போ உன் வீட்டுக்கு ஒண்ணு கூட உசுரோட இருக்காது. தைரியமா வா. ரோஹித் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். என்ன வேலை பார்த்து வச்சிருக்குது? இங்க பாருங்க, எனக்கு அங்க யாருமே தெரியாது. அங்க ஒருத்தனும் உசுரோட இல்ல, நீ வா. அப்படியே உசுரோட இருந்தாலும் எவனும் என்கிட்ட வாழாட்ட முடியாது. ஓ, என்னமே வந்து தூக்கிட்டு போய் நினைச்சியா? நினைக்கிற எவனும் உசுரோட இருக்க முடியாது. உசுரோட இருக்க விடவும் மாட்டான் இந்த செல்வா. சரி, அந்த கம்மியில சின்ன வேலை இருக்குது, சேர்ந்து போய் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பலாம். சரி, கிளம்பிடு, நான் கிட்ட நிக்கிறேன். எப்படி நான் போக முடியும்? போனா என்ன ஆகும்? இவங்க கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் போனா இவங்களுக்கு எப்படி சொந்தமா இருக்க முடியும்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ செல்வா, நீங்க இங்க இருக்கனால சந்தோஷமா இருக்கீங்க. அங்க போனா இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க, உங்ககிட்ட இந்த நிரந்தரமா பறிச்சிருவாங்க. இல்ல செல்வா, இங்க இருந்து போக கூடாது. என் கூட இருக்கட்டும், ஆனா அங்க வேண்டாம். இது பக்கத்துலயாவது பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க போனா நிரந்தரமா பெரிய வேண்டியது இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னால இங்க இருந்து வர முடியாது. ஆனா செல்வா லேஸ்ல விட மாட்டானே, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் எப்படி அங்க வர முடியும்? வந்தா என் நிலைமை இங்க பாரு. அப்படி பார்த்தா செல்வா தான் உனக்கு எல்லா விதத்திலும் உரிமைப்பட்டவன். எனக்கு ரொம்ப பயமாவும் குழப்பமாவும் இருக்கு. என்ன முடிவெடுக்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரே நிம்மதி, ராஜா பத்தி பிரச்சனை இல்லை அதானே? அதனாலதான் இவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். அதான் அவங்கெல்லாம் போயிட்டா நான் இங்க இருந்துக்கலான்னு பாக்குறேன். எங்க என் பிள்ளை ஒப்படைக்கணுமோ அங்க நான் ஒப்படைச்சிட்டேன். இனி எனக்கு அந்த கவலை இல்லை. ஆனா இவ என்னையும் செல்வா கூப்பிட்டு இருக்காரு, அதுதான் பிரச்சனை. நான் சத்தியமா சொல்றேன், செல்வா நீ இல்லாம இங்க இருந்து போகவே மாட்டான். செல்வா நீ இல்லாம இங்க இருந்து போகவே மாட்டான். அப்போ செல்வா இங்க இருந்தா அது எப்படி? அரமனை பிசினஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க வந்து இருப்பானா? இங்க இருக்க கம்மியெல்லாம் உனக்கு சுஜிபி மாதிரி, ஒரு நாள் செலவு மாதிரி. அங்க இருக்க அரமனை பிசினஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த கம்பெனிக்காக இங்க கிடப்பானா? என்ன பேசுற? அவன் இவ்வளவு நாள் இருந்ததே உனக்காக தான். நான் இவ்வளவு சீக்கிரம் அவங்க கண்ணில் படுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் ஆச்சரியம். எங்கேயோ இருந்தவன் எப்படி இங்க வந்தான்? அதான் எனக்கும் தெரியல. எல்லாம் என் நேரம். சரி, நீ இங்க இருந்து போனாலும் உங்க வீட்டுக்கு தெரியாம உன்னால வாழ முடியுமா? சத்தியமா முடியாது. ஊருக்குள்ள பரவி கிடக்கும். எப்படி எல்லாரும் வாழ விடுவாங்க? நீ சொல்றத பார்த்தா எனக்கும் பயமா தான் இருக்கு. உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நீ எல்லாத்தையும் செல்வா கிட்ட சொல்ல வேண்டியதானடி? ஏன் செல்வா உசுரோட இருக்கான்னு பாக்குறியா? சொன்ன செத்த போயிடுவாங்கடி. செல்வா நல்ல மனதைரியம் உள்ளவன் தான். என் விஷயத்துல இல்ல. பார்த்தல, என்னை பார்த்த நேரத்துல இருந்து என்னை வெளியிலே விடுறது இல்ல. அவங்க அரவணைப்பிலே வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்க. நீ என்ன சமாளிச்சு போய்கிட்டு இருக்க? சரி கதடி, அவங்க படுத்துற பாடு எனக்கு தான் தெரியும். அதை நீ ஃபீல் பண்ணும் போதே தெரியுது. இப்ப இப்படி தப்பிச்சு வந்தா? ராஜினாமா லெட்டர் கொடுத்தேன். அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணிருப்பான்னு நீ சொல்லாமலே உன் முகத்தை பார்த்தே தெரியுது. இப்படி பண்ணனா நான் எந்த உண்மை சொல்ல முடியும் சொல்லு? சரி, அவன் போக்கிலே போ, அதான் சரியா இருக்கும். சரி, கம்பெனிக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. நான் கிளம்புறேன்னா நானும் அங்க வந்துடுறேன். சரி, நீ அங்க வந்துரு, அப்புறமா பாத்துக்கலாம். சரி, சீக்கிரம் போ, இங்க தேடி வந்துட போறான். சரி சார், கம்பெனிக்கு போலாமா? எங்க போயிருந்த? இங்கதான் நின்னுட்டு இருந்த. எங்க? இங்கதான். உள்ள போர் அடிச்சதே, அத அந்த மலை பகுதியில போய் நின்னுட்டு வந்தேன். எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. நீ ஒரு நிமிஷம் என் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு என்னமோ பண்ணுது.
எப்பவும் இனி உங்க கூட இப்படியே தான் இருக்கணும்னு ஆசை. ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு மனசு சொல்லுது. என்னால பிரியவும் முடியாது. இங்க பாரு, நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்படி என் கூட இருந்தா போதும். உன்னை என்னால இடி விட்டு பிரிய முடியாதுடி. பிரிஞ்ச செத்து போயிருவேன். நீ என் மகாராணிடி, என் மகாராணி. ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட வச்சுட்டேன்னு எனக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது. இனி கொண்டு நாங்க விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? அது எப்படி நீ நம்பிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, போனா சேர்ந்துதான் போகணும். இல்லன்னு வச்சுக்க. அங்க எதுக்கு போகணும்? இங்கே இருந்துட வேண்டியதானே? என்ன சொல்ற? இல்ல, என்னாலலாம் வேற எங்கேயும் வர முடியாது. அதான். அதெல்லாம் முடியாது. என் கூட தான் நீ இருக்கணும். பழசெல்லாம் மறந்துட்டா என்ன? சொல்லு, பழசெல்லாம் மறந்துட்டா என்ன? எனக்கு மறக்கல. அது நேத்து நடந்த மாதிரி தான் எனக்கு இன்னும் இருக்குது. அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. வாய் வாய், சின்ன வாய் பேசுறடி நீ. ஐயோ, கத்தாதீங்க. அன்னைக்கு கீழே தான் இருக்கான். அவ்வளவுதான். அவன் தான் வந்துட்டு போறா. இப்ப என்ன? அவ்வளவுதான். அவகிட்ட நான் இவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? இப்பெல்லாம் சொல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. அது எப்படி ஒன்னு அடிக்க மனசு வருது? உன் உடம்பு சைஸ பார்த்தா அடி வந்து உடம்பு அடி இருக்குது. அது எப்படி அவன் அடிக்கிறா? அது அவளுக்கு தான் தெரியும். அதான் இனி என்கிட்ட வந்துருவல்ல, இனி யாரும் ஒன்னு அடிக்க முடியாது. அவன் உன்னை முறைச்சு பார்த்தாலே உசுரோட இருக்க முடியாது. அது சரி, நான் ஒண்ணு கேட்பேன். என்ன? சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு ப்ளூ கலர் தாவணி போட்டு வந்தல, ஆமா. அது போட்டுட்டு வையேன். இப்பமா கீழே போயா? நானும் கூட வரேன், பயப்படாத. அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ், அதை போட்டுட்டு வையேன். அன்னைக்கு நீ போட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்த பாரு, அவ்வளவு அழகா அந்த தேவதை மாதிரி இருந்த. அப்போ நீங்க பாத்திருக்கீங்க? பார்த்தேனவா, ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆபீஸ் போக்கு மனசே இல்ல. அதுலயே உட்கார்ந்துகிட்டு ஸ்வீட் சாப்பிட்டிய. அப்படி வானத்துல இருந்து இறங்கி அந்த தேவதை மாதிரி இருந்த. நீ சாப்பிடுறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. ஆனா கொஞ்சம் கூச்சமா இருந்தது, அதான் கிளம்பிட்டேன். கூச்சம் உங்களுக்கு? அது கொஞ்சம் இருந்தது, காட்டிக்கல. நீங்க பாரு, அதெல்லாம் எங்களுக்கு கூச்சலாம் வரும். உங்களுக்கு தானே நம்பிட்டேன். ஆனா மனசுல நினைச்சுக்கிட்டா போனேன். உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை என் பக்கத்துல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. அதான் எனக்கு இப்ப ஆசையா இருக்கு. போட்டுட்டு வையேன். ஆனா அண்ணி அந்த ரூம்ல படுத்திருப்பாள. எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். நீங்களா? எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். எங்க வீட்டுல உங்களை மாதிரி பீரோ எல்லாம் கிடையாது. அசை இருக்கும், அந்த அசையில தான் தொங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதானே, இரு. ஐயோ, இன்னும் வர காணுமே. ஒருவேளை அன்னிக்காரி பாத்திருப்பாளோ? சேச்சா, பார்த்திருந்த நேரத்துக்கு கூப்பாடு போட்டிருப்பாள. இப்படி செல்வ திறமை பத்தல, நான் வச்சிருக்கேன். போ மாத்து. எங்கயா? ஏன், அதுக்கு என்ன? போங்க, நான் மாத்த மாட்டேன். சரி, நான் திரும்பிக்கிறேன். சீக்கிரம் மாத்திட்டு வா. சரி. திரும்பினீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லாம இந்த கூட நான் திரும்பி இருக்க மாட்டேன். உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல். உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே. நீங்க பார்க்கலல? பார்த்த. உங்கள நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நீ சொல்லாம போயிருந்தா பாத்துக்க மாட்டேன். நீ ஏன் சொல்லிட்டு போன? உங்கள போங்க, நான் பேச மாட்டேன். என்ன பண்ணிருக்கீங்க? அந்த நிலா சாட்சியா உன்னை என் மனைவி ஆக்கிக்கிட்டேன். இப்ப சொல்றேன், இப்போ இல்ல, எத்தனை ஜென்மானாலும் நீ தான் என் பொண்டாட்டி. அதான் மனுஷங்க சாட்சி இல்லாம இந்த நிலாவை சாட்சியா வச்சு தாலி கட்டியிருக்க. நம்ம பந்தம் 7 தலைமுறைக்கு தொடரணும். நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிலையும் நீ தான் என் மனைவியா வரணும். அப்போ நான் இப்போ உங்க மனைவியா? ஆமாடி, என் பொண்டாட்டி. உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட. நாளைக்கு காலையில ஊரறிய உலகறிய 6 மணிக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. இன்னையில இருந்து நீ என் பொண்டாட்டி. நான் உனக்கு சொந்தமாயிட்டேன், ஓ புருஷன். இனி என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடமே இல்ல. என் பொண்டாட்டி மட்டும்தான். உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமாவா? உசுரடி. உண்மையான காதல் என்ன தெரியுமா? என் கடந்த காலத்தை நான் சொல்ல வந்த போக்கூட அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு பாரு. அங்க நீ என்ன எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு எனக்கு தெரிஞ்சது. இது போதும் உன்னை உண்மையா நேசிக்கிறதுக்கு. உன் மேல பைத்தியமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதாது. அது மட்டும் இல்ல, நரக வழியில இருந்தேன், அதுல இருந்து விடுதலை கொடுத்தவா நீதான். இத்தனை நாள் ஏன்டா அந்த வழியில இருந்தவனு எனக்கே தோணுது. பைத்தியக்காரத்தனமா தோணுது. உண்மையா இல்லாதவங்களுக்காக நான் ஏன் அவ்வளவு அழுதேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. ஆனா இனி அப்படி இல்ல. நான் வாழ போற அத்தனை காலமும் உன் கூட சந்தோஷமா, உன் கூட இப்படி நெருக்கமா தாண்டி இருப்பேன். அப்படியா? எப்பவும் உன் கூட நான் நெருக்கமா தான் இருப்பேன். குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம்
இன்னும் நெருக்கமாவே இன்னும் உன் மேல பைத்தியமாவே எங்க என் மேல வேண்டிய பாசம் குழந்தைங்களுக்கு போயிருமோன்னு கொஞ்சம் பொறாம கூட வரணும் பாத்துக்கையா. சிரிச்சே கொள்ளுவா. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். உம்மா. இங்க பாரு, நாளைக்கு ஊரடியே தான் இருந்து கூட்டிட்டு போவேன். அடி, இன்னைக்கு எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டியா? அதுக்கு இன்னொரு தாலி கட்டணும். அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்சதாவே இருக்கட்டும். நாளைக்கு ஊரடியே மட்டும் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்பவே கூட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் தான். ஆனா நீதான் இதெல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கிய. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஊர் அறிய தான் நான் வருவேன். ஊர் அறிய செல்வ பொண்டாட்டியா வருவேன். நான் சொல்றதை கேளு. ஒழுங்கா இப்பவுமே வந்துரு. இப்ப போயெல்லாம் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. கிளம்புமா? வேண்டாம். சொன்னா கேளுடி. தாலி கட்டிட்டேன், இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு நான் தானே உன்னை கூட்டிட்டு போறேன். வா, போய் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். வாடி. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு ஊர் அறிய கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்படியா? போங்க. அன்னைக்கு என் கூட வந்துருன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா நீ? நான் சொன்னோன்னே கிளம்பி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? இத்தனை வருஷம் நம்ம பிரிஞ்சுதான் இருந்துக்கணுமா? இப்பவும் பிடிவாதம் பிடிக்காத. இப்போ மாதிரி என் பேச்ச கேளு. வா, நான் உன்னை காப்பாத்த முடியல. புருஷன் நான் எதுக்கடி இருக்க? அப்படி உனக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். என்ன நம்பி வா. ஆனா ஒண்ணு, அப்ப நீ சொன்னதை நான் கேட்டேன். இந்த திருப்பி நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். உன்னை நான் எங்க போயிட்டு தான் போவேன். பிடிவாதம் பிடிச்சா தூக்கிட்டே போயிடுவேன். செல்வா, செல்வா. வரேம்மா. ஆபீஸ் போறனல? கிளம்பிட்டேம்மா. என் கூட ஆபீஸ்க்கு வர. ஈவினிங் இங்க இருந்து கிளம்புறோம். புரியுதா? என்னடா போமா? ஐயோ, என் செல்லம், சீக்கிரம் போமா. ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் போலாம். என்னடா செல்லம் அப்படி பாக்குற? அப்பா அப்பா உசுரா இருக்கான். இவங்க ரெண்டே சந்தோஷத்துக்காக நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அப்பா காருப்பா. கார்ல பொண்ணுமா? தங்கம், இங்க வா. செல்லத்துக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும்ல? ஐயோ, சரி போலாமா? வா, வரைய தூக்கிட்டு போட்டுமா? வரேன். இல்ல, தூக்கிட்டு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ போங்க, நான் வரேன். சரி வா. கிளம்பலாம். வா. சார், என்ன? நீங்க கேட்ட ஃபைல் இதானே சார்? கொண்டா. இது ஆபீஸ். நான் பக்கத்துல வர மாட்டேன். இந்தாங்க சார். கொண்டான்னு சொன்னேன். வேலை பார்த்துட்டு இருக்கல, இது கொண்டா. இந்தாங்க, இதுல வைக்கட்டுமா? கிட்ட வந்து வந்துட்டு போ. இல்ல சார், இதுல வச்சுக்கிட்டே நீங்க அப்புறமா பாருங்க. கொண்டாடி. இல்ல, இது ஆபீஸ். ஒண்ணும் பண்ண மாட்டேன். கொண்டா. யார வேணாலும் நம்பலாம், இவங்கள நம்ப கூடாது. இங்க பாருங்க, நான் இதுல வச்சுட்டு போறேன். கையில தந்தா ஃபைல பாப்ப, அதுல வச்சுட்டு போனா அது அப்படியே தான் இருக்கும். என்ன செய்ய போற? சரி, இங்க இருந்து நீட்டிர வேண்டியதான். இந்தாங்க சார். வீம்பு பிடிச்சது, கொசரு பிடிச்சது, என்னென்ன வேலைலாம் பண்ணுது. பெரிய மேடம் வேற இன்னைக்கு வந்திருக்காங்க. இவங்க பண்ற சேட்டையை பாத்துருவாங்களோ? சார் கேட்கல. அது எப்படி கேட்காதே? கேட்கல. நான் பாசு தானே, கேட்கல. இந்தாங்க. கிட்ட வந்து தரலன்னா தா. அப்படியே நீட்டிட்டா நீ போயிடலாம், நீட்டிட்டே நில்லு. நான் வாங்க மாட்டேன். வந்து தொலைறேன். வருவேன், ஆனா சொல்லுங்க. சரி வா. உனக்கு லேப்டாப்பே அங்க தூக்கிச்சிட்டேன். கொண்டா ஃபைல. இங்க பாருங்க, கம்பெனில ஏகப்பட்ட பேர் வேலை பாக்குறாங்க. சரி, அது நீங்க. எனக்கு ஃபைல் தா, நேரம் ஆகுது. அப்பாடா, வேலை பாக்குற மூல தான் இருக்காங்க. இந்தாங்க சார். ரொம்ப சாரா இருக்கீங்களா? பக்கத்துல வர மாட்டீங்க. இங்க பாருங்க, இங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விடுங்க. இது கம்பெனி இருந்தாலும் வீடா இருந்தாலும் என் பொண்டாட்டி தானே. நான் இப்படிதான் இருப்பேன். அப்ப இனிமேல் நான் ஃபைல் எடுத்துட்டு வர மாட்டேன். எடுத்துட்டு வர வச்சிருவல்ல. எவ்வளவு நேரத்தை அங்க நீட்டிட்டு இருக்கா. சரி விடுங்க, நான் போணும். முடியாது. நீங்க வேலை பார்க்கணும்ல, நான் போறேன் சார். விடுங்க சார். உனக்கு எப்படி இப்படி நடிக்க முடியுது? நல்லா தெரியும் நம்ம புருஷன்னு, நீ இப்படி நடிக்கிறா? நான் ஒண்ணும் நடிக்கல. அப்படியா? அதான் பண்ண மூஞ்சிலே தெரியுதா? நான் உன்னை விட போறது இல்ல.
எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, அதனால விட மாட்டேன். ஐயோ யாராவது பாத்துருவாங்க, விடுங்க. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்திருக்கு? உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க முதலாளி. நான் இப்படி இருந்தா நான் முதலாளினா நீ முதலாளி தான், புரியுதா? இது எல்லாமே உனக்கு ஒரேதான். லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கிட்ட இரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போறேன், விடுங்க. முடியாது. ஐயோ யாராவது வந்துருவாங்க, என்ன விடுங்க. விடட்டுமா? கொஞ்சம் போது தேவதேவி என்னோடுதான் நானும் கம்பந்தான் கொஞ்சம் போது நான் போறேன். போன அது பாப்பா இருக்கு. இல்ல, நான் போறேன். சரி, உன்னை கொடுத்துட்டு போ. இங்க பாருங்க, நான் அவ இல்ல. கொடுத்துட்டு போனா விடுவேன், இல்ல அழகி! அத்தடி செத்து. அறிவில்ல. உள்ள நம்ம தட்டிட்டு வந்து தெரியாதே. இது ஆபீஸ், நீங்க கூத்தடிக்கிறதுக்கு இது உங்க ரூம் இல்ல. நான் கத்ததுக்குள்ள இங்க போயிட்டீங்கன்னா நல்லது. நான் போய்தான், என்ன விடுங்க, என்ன விடுங்க. இப்ப இருக்க போறியா இல்லையா நீ? சரி, இது ஆபீஸா, இது என்னது? அருவருப்பா இருக்குது. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களா? இது என்ன அசிங்கம் இருக்குது? உசமராட்டி தானே? ஐயோ, நான் எப்படி புரிய வைப்பேன் உங்களுக்கு? என்ன விடுங்க. இங்க இருந்து போன வச்சுக்க, அப்புறம் தான் இருக்குது. நான் போனோம். பெட்டிவாதம் பிடிக்காத. இங்க பாரு, நீ எனக்கு அணுவா, புரியுதா? இந்த மாதிரி உள்ளவெல்லாம் பார்க்கானே நம்ம வாழ்க்கை இழக்க கூடாது. இவ யாரு நம்ம வாழ்க்கையில குறுக்காடுக்கு? அவ பார்த்தா இல்ல, அவதான் நாகரிகமா வெளியில போயிருக்கணும். மேனஸ் இல்லாம உள்ள வந்து அவ தப்பு. நான் ஒண்ணு அடுத்த கூட கூத்தடிக்கிறிய, என் பொண்டாட்டி கொஞ்சம் ஒண்ணு தப்பு இல்ல, அது ஒண்ணு செய்யவும் செய்யாது. அது ஆசீர்வாதம் தான். பொண்டாட்டிய எல்லா இடத்துலயும் சந்தோஷமா வச்சிருக்கவன் ஆசீர்வாதமா தான் இருப்பான். நான் என் பொண்டாட்டிய எல்லா இடத்துலயும் கொஞ்சம் தான் செய்வேன். அது காமமா பார்த்தா அது அவ தப்பு. நான் பாசத்தை தான் பத்திட்டு இருக்கேன், அது உனக்கு நல்லா தெரியும். ஐயோ, என்ன விடுங்க, அவங்க தப்பா நினைச்சிட்டு போறாங்க. விட முடியாதுன்னு சொல்றேன்ல. சரி, அதுக்காக இல்ல, இருக்க வேலை நான் பாக்குறேன், விடுங்க. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, விடுங்க. பாரு, அவளுக்கெல்லாம் பயந்துன்னு வச்சுக்கா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, கோபப்படாதீங்க, நான் போய் இருக்க வேலையை பாக்குறேன். பாரு, தேவையில்லாத வேலையில ஒண்ணு செய்ய வேண்டாம். உன்னை சும்மா இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிற. சும்மா அந்த ஃபைலை மட்டும் பார்த்தா போதும். சரி. சரி போ. சரி. ப்ளீஸ் ரே, இப்படியே இருடே, ப்ளீஸ். உன்னை எனக்கு அனுப்ப இஷ்டமே இல்ல, இப்படியே இரு. நான் தான் வேலை பாக்குறேன்ல. நான் வேலை பார்க்கதானே வந்திருக்கேன், நான் போயிட்டு வரேன். சரியா? சீக்கிரம் 1/2 மணி நேரத்துல வந்துரு. சரி. இரு காவியா, உன்னை எங்க எப்படி வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இவ அடிக்கடி என் ரூட்லயே கிராஸ் பண்றா. அழகி விஷயத்துல ஏதாவது இவ தலையிட்டா செல்வா பத்தி எனக்கு இன்னும் தெரியல. அழகி என் பொண்டாட்டி, இவ யாரும் மறைச்சிட்டு போறதுக்கு? ஏதாவது பொண்ணுமே, பொண்ணுனாதான் இவனுக்கு போய் வரும். ரோஹித் எப்ப வருவான்னு தெரியலையே. இதுக்கு போட்டியா பயந்துட்டு இருக்க? செல்வாதான் கூட இருந்தால. அதுக்கு இல்ல, காவியா மேடம் முகத்தை பார்க்கணுமே, ஆக்ரோஷமா இருந்தது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அடச்சே, அவன் வா போறசே, அவன்கிட்ட உன்ன கொஞ்சிருக்கான். இவ யாரு? சும்மா இரு, பிரச்சனை தெரியாம. சரி விடு, அவ ஒண்ணும் பண்ண மாட்டா. ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குது. அப்பனாலும் செல்வா இங்க தானே இருக்கான், பாத்துக்கிடுவான். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் இவ எதுவும் பேச மாட்டா, விடு. இல்ல, காவியா மேடம் ரொம்ப ஆக்ரோஷமா போனாங்க. என்ன ஏதாவது பண்றதா நினைச்சு செல்வாக்கு ஏதாவது பண்ணிட்டா அவளால என்ன பண்ண முடியும்? அதுவும் செல்வா கிட்ட வாலாட்ட முடியுமா? இந்த காவியா படிச்சுட்டு பிசினஸ் பண்றா, செல்வா அடிதடி பண்ணி பிசினஸ் பண்ணவே. அவங்கிட்ட இவ பாச்சா பழிக்காது. செல்வா உன்கிட்ட மட்டும் தான் பம்முவான், மத்தவங்க கிட்ட சீருவான். அவன் சீரதுக்கு முன்னாடி இவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் குட்டி பாம்பா அடங்கி போறது உன்கிட்ட மட்டும்தான். இவெல்லாம் ஏதாவது பேசுனா அதுக்கப்புறம் அவளுக்கு பேசுறதுக்கு வாயே இருக்காது. செல்லா பத்தி முழுச தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசிட்டு இருக்க, அதுவே அவங்களுக்கு வேணையா போகும். இந்த காவிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ புருஷனுக்கு என்னெல்லாம் பண்ணனு உனக்கு என்ன தெரியும்? என்ன சொல்ற? ஆமா, இந்த முதலோட பையன் ஒத்தைக்கு ஒரு பையன். ஆரம்பத்துல அவர் ரொம்ப நல்லவரா தான் இருந்தாரு, தனக்குன்னு ஒரு லட்சியத்தோட இருந்தவரு. அப்பா காசுல வாழாம சொந்த பிசினஸ் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தவரு. இவ தற்செயலா அவரை பார்த்திருக்கா, இவளுக்கு பிடிச்சு போச்சுது. அதுக்காக அவங்க சொத்தை பூரா சூறையாடி, அதுக்கப்புறம் அவங்க இவங்களை அடிமையாக்கி அவங்க அப்பா கிட்ட போய் மாப்பிள்ளை கேட்டு அதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கி வச்சிருக்கா. இப்போ இந்த கம்பெனி எல்லாம் முதலோட தான்.
கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி கொடுத்திருக்கா. அப்போ அவரு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்காரு. விருப்பமா? இவ அவ்வளோ வெறுத்திருக்காரு. முதலோட பையன் எப்பவும் ரேஸ்ல ரொம்ப கவனம் செலுத்துவாரு. அது மட்டும் இல்ல, அதுல பயங்கர கில்லாடி. எந்த குதிரை எப்போ ஜெயிக்குங்கிறதுல துல்லியமா கணிக்கக்கூடியவரு. அப்படிதான் ஒரு நாள் அவர் குதிரை ஜெயிச்சிருக்கு. இந்த காவிய குதிரை தோத்து போச்சுதான். உன்கிட்ட என் குதிரை தோத்து போகிறதா, காலத்துக்கும் நீ எனக்கு தோத்துதான் இருக்கணும்னு என்னெல்லாமோ பண்ணிதான் அவரை கல்யாணம் பண்ணிருக்கா. கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல, அவரை அடிமை மாதிரி நடத்துறதுக்காகவே கல்யாணம் பண்ணிருக்கா. பேருக்கு பொண்டாட்டியே இருப்பா, ஆனா பொண்டாட்டி இருக்க மாட்டா. உனக்கு இவ்வளவு பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. இவ ஒரு காரியத்தை நடத்தணும்னா எந்த எல்லைக்கும் போவா. செல்வா வர விளையாட்டா இருக்காரு. எனக்கு அதான் பயமா இருக்கு. ஓ, செல்வாவை இவ ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியா? முதலாளியும் முதலாளி பையனும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க தெரியுமா? எவ்வளவு கொடி கட்டி பறந்தாங்க தெரியுமா? அவங்க சாம்ராஜ்யத்தை அழிச்சவா இவ. அவங்க சாம்ராஜ்யத்தை அழிச்சு அவங்கள அடிமையாக்கி வச்சிருக்கா. இப்ப பாரு, இருக்க கம்பெனியை வித்துட்டு ஏதோ என்னமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். கம்பெனியை முதல்ல நல்லா கொண்டு போனாலும் வேலைக்கு இவ நஷ்டத்தை உருவாக்குவா. ஏன்னா மாமனார் கூட தான் காலில் தான் இருக்கணும்னு. இவ ஒரு விதமான சைக்கோ. முதலாளி பையனை இவகிட்ட டைவர்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தாரு. உன் கூட வாழவும் மாட்டேன், உனக்கு டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன், நீ காலத்துக்கும் இப்படிதான் இருக்கணும்னு இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. முதலாளி பையன் ஒரு நாள் கூட இவ கூட வாழவே இல்லை. ஆனா இவ இஷ்டத்துக்கு வாழ்றா. அதான் இவ ஏதாவது கிரிமினல் வேலை பார்த்து செல்வாவை ஏதாவது பழி வாங்கிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. சே, அதெல்லாம் செல்வா கிட்ட இவ பாச்சா பழிக்காது. இல்லடி, ஏதாவது அசிங்கப்படுத்திட்டேன்னா செல்வா அசிங்கப்படுறதை என்னால பார்க்க முடியாது. செல்வா கொரோனா என்னால தாங்க முடியாதுடி. இவ என்னென்ன பண்ணுவான்னு கண்ணால பார்த்தவனா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க முதலாளி எப்படி இருந்தா தெரியுமா? அவர் என்ன முத இந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு வரும்போது அவங்க சாம்ராஜ்யம் எப்படி இருந்து தெரியுமா? 5 வருஷத்துக்குள்ள தரமட்டமாக்கிட்டா. கொடியே இருந்து அவங்கள நாசம் பண்ணிட்டா. இவ என்ன பண்ணுவா, யாது பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. இவ உன்னை நினைச்சா அடையாம விடவே மாட்டா. அன்னைக்கு கூட செல்வன் வந்திருந்தார. ஆமா, அப்ப கூட இவ எங்க முன்னாடிதான் சவால் விட்டா, உன்னை அடைஞ்சே தீருவேன்னு. அத்தி, அதான் செல்வன் இங்கிருந்து எப்படியாவது அனுப்பிடலான்னு பார்த்தா செல்வா வேற இங்கிருந்து கிளம்பவே மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னமோ செல்வா கிட்ட இவ பாச்சா பழிக்காதுன்னு தான் தோணுது. நீ சொல்றது சரிதான். செல்வா முரட்டுக்காரர் தான், கோவக்காரர் தான், எவளையும் ஏன் எடுத்து பார்க்காதவர் தான். அதை விட இறக்கு குணம் உள்ளவரு. இறக்கு குணத்துல விழுந்துருவாங்கடி. இன்னைக்கு வாழ்க்கையில இறந்தவங்கள எப்படி இறந்தவங்க நினைச்சிட்டு இருக்க? இறக்கு குணத்தால இறந்தவங்க தான் ரொம்ப வேறு. இறக்கு குணமே ஒருத்தனை அழிச்சிரும். செல்வா ரொம்ப இறக்கு குணம் உள்ளவரு, எனக்கு தெரியும். ஐயோ, நீ யாரு? நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நான் உன்னை வேலைக்கு எடுக்கலையே. நீங்க எடுக்கல, செல்வா சார் எடுத்திருக்காரு. ஆமா மேடம். இவ இங்க வேலை பார்க்கட்டும், நீ கிளம்பு. ஏன் மேடம்? அவட கிளம்பிட்டு நீ பாஸ் சொல்லிட்டு இருக்க. நீ வேலை பார்க்கணுமா வேண்டாமா? இல்ல, அவளை வீட்டுக்கு அனுப்புறீங்களா அதான் கேட்டேன். நீங்க வேலை பார்த்ததுல போதும். வேலை பக்கம் வந்தியா மயக்க வந்தியா? அவ யார மயக்குனா? உன்னை வெளிய போ சொன்னேன். அது வந்து இருங்க மேடம், ஏன் அவ மேல கோபப்படுறீங்க? முத நீ வாய் பேசத நிப்பாட்டு. நீ பேசுற, நீ எங்க வேலை பார்க்க முடியாது. நான் வேலை பார்க்கறது இருக்கட்டும், அவளை நீங்க அநாகரிகமா பேசுறீங்க, அது நல்லா இல்ல. விடு கோமதி, நான் பாத்துக்கிறேன். உன்னை வெளியில கிளம்ப சொன்னேன். ஏன் மேடம்? ஓ, பெரிய இடம் மைக்கிட்ட. அப்போதான் நீங்க அதிகாரம் பண்ணலாம். அது ஒரு காலமும் நடக்காது. நீ கிளம்பலாம். இல்ல மேடம், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பா நினைச்சிட்டு இருக்கனா? வரும்போது 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. சரி, உன்னை ரொம்ப நல்லவன நினைச்சேன். பார்க்க அழகா இருந்தாலும் எவனையும் ஏறெடுத்து பார்க்காதவன் நினைச்சேன். இவ்வளவு வருஷமா அப்படிதானே இருந்த? உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குடி. இவ்வளவு அழகா இருக்கா, நான் எவனையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேக்காலேனே. ஆனா அந்த செலவை பார்த்தா எவளும் விழாதவளும் விழுந்துருவா. நீயும் விழுந்துட்டல, அதான் உனக்கு இங்க வேலை இல்ல. மேடம், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சரியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, மரியாதையா என்ன போயிரு. உன்னை எனக்கு திட்டதுக்கு மனசு இல்ல. ஏன்னா 5 வருஷம் இதே இடத்துல வேலை பார்த்தாலும் இந்த இடத்துல எவனையும் நீ எடுத்து பார்க்கல. அதனால எனக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை மரியாதை இருந்தது. அத நீ இப்ப கெடுத்துக்கிட்ட. நீங்க அது கிளம்பலாம். இல்ல மேடம், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீயா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டுமா? அப்ப இவ்வளவு நாள் நீ வேஷம் போட்டிருக்க. ஓ, நான் இங்க இருந்தனால பயந்து வேஷம் போட்டிருக்க. சீ, நீ எல்லாம் உனக்கு தனி சாமர்த்தியம் தெரியுமா? எவளையும் பார்த்து மயங்காதவன் உன்னை பார்த்தோன்னு மயங்கிருக்கானே. 2 நாளைக்கு முன்னாடி தானே இங்க வந்தா, அதுக்குள்ள எப்படி அந்த அளவுக்கு மயக்கிருக்க? வாய மூட பரியா இல்லையா? எங்க வந்து வாய மூட சொல்லிட்டு இருக்க? அட கூமட்ட, அத
அவளை தொட்டு தாலி கட்டினா புருஷன். அப்ப அழகிக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை, அது செல்வாட குழந்தைதான். கல்யாணமா? ஆனா செல்வா ஒய்ஃப் இறந்துட்டே. இந்த நிக்காலே இவதான். இவ ஒன்னும் சாகல. நீங்க அனாவசியமா வார்த்தை விடாதீங்க. இவங்க குடும்பத்துக்காரங்க செஞ்சு சூழ்ச்சினாலதான் இவ செத்து போயிட்டான்னு ஊரு ஃபுல்லா பரப்பிட்டாங்க. செல்வாவும் நம்பிட்டு இத்தனை வருஷம் அப்படி வாழ்ந்துட்டாரு. சும்மா அனாவசியமா அழகி பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க. நீ போய் சொல்ற. இவ செல்வ வைப்பா? வாய்ப்பே இல்ல. அவன் கோடீஸ்வரன். இவ அன்றாட காட்சிதான். ஆனா செல்வாக்கு இவள பிடிக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவங்க புள்ளதான் ராஜா. என்ன முட்டாளே நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? ஓ பணக்காரே, அதனால உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் விடுறீங்க. அப்போதானே நாளைக்கு சொத்துல பங்கு இங்க கிடைக்கும். அதானே உங்க பிளானு. அப்படி இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டிருந்தேன்னா 5 வருஷம் இங்க ஒன்ட்ட வேலை பார்த்திருக்க மாட்டா. செல்வா வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்பா. ஏன்னா செல்வாக்கு இவ்வளவு அவ்வளவு பிடிக்கும். இவாதான் உசுறு உயிர். இப்பவும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு தான் இருக்கான். சொத்துக்கு ஆசைப்படுறா இதுக்குள்ள போயிருப்பா. இப்பவும் போக மாட்டேன்னு தான் பிடிவாதமா இருக்கா. இப்பவும் செல்வாக்காக தான். அவளை போய் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. நீ தப்பு தப்பா பேசுறது மட்டும் செல்வாக்கு தெரிஞ்சுதோ, நீ இப்ப பார்ட்னரா இருக்கியே அது கூட கேன்சல் ஆயிரும். பாத்துக்க. நான் நம்ப மாட்டேன். செல்வாக்கு இவ பொண்டாட்டி இருக்க வாய்ப்பே இல்ல. நீ நம்பட்டா என்ன? செல்வா நம்பறல்ல, அது போதும். நான் செல்வா ஒய்ஃப் தான். நீங்க தப்பா நினைச்சு என்ன பேசிட்டீங்க. நான் அவருடைய மனைவி தான். நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். ஆனா சேர்ந்து வாழ முடியல. என்னடி நாடகம் ஆடுற? பெரிய இடம்னா வளைச்சு போடுறதுக்கு நீ கதை கட்டி விடுற. இவளுக்குலாம் ஒண்ணும் விளக்க கொடுக்க வேண்டாம். நீ கிளம்பு. ஃபைல வச்சுட்டு கிளம்புன்னு சொன்னேன். அது வந்து உன்னை கிளம்ப சொன்னேன். இல்லன்னு வச்சுக்க. கொம்பனிக்கு வெல்ல அடியார்க்க நிக்காம அசிங்கப்படுத்திடுவானே. போ. ஐய், நீ இப்படிலாம் பேசுறது செல்வாக்கு தெரியுதே. அவ்வளவுதான். இன்னும் ஏடி நின்னுக்கிட்டு? வாடி போலாம். ஏடி வேலை என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ வேலை தானே. இந்த வேலையில எந்த வேலையாலும் பாத்துக்கலாம். வா. உனக்கு ராஜா தானே பயமா இருந்தா. அதான் ராஜா எங்க சேரணுமோ அங்க சேர்த்துட்டானே. வா, எங்கயாவது போய் பொழைச்சுக்கலாண்டி. வாடி. அதான் நீ செல்வ கூட சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை இருக்குதே. பிறகு என்ன? வா, கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். ராஜா மறந்துடுடி. ஒரே ஒரு வாட்டி ராஜாவை. அவன் அப்பா கிட்ட சந்தோஷமா இருக்கான். அவன் குடும்பத்தோட சேர்ந்துட்டான். விடு. எங்க கண்காணாம தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி வாழ்ந்துக்கலாம். வா. இவ உண்மையிலே செல்வ பொண்டாட்டி இருப்பாளோ? அப்படின்னா இத்தனை சொத்துக்கு இவ அதிபதியா? அப்படின்னா நான் இவளுக்கு கீழையா? இல்ல இல்ல இல்ல, நான் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இவளை அசிங்கப்படுத்தணும். இவளை செல்வா வெறுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். செல்வா இவளை வெறுக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். செல்வா இவளை வெறுக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ண? சரி சரி, நான் இப்ப நம்பிட்டேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ இங்கேயே வேலை பாரு. உன்னை பத்தி புரிஞ்சுக்கல. இப்ப நீ போலான்னு சொன்ன பாரு. இப்ப நம்புறேன். சரி சரி, நீ வேலை பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இவ ஏதோ உன்னை ஒரு சிக்க வைக்கதான் இப்படி சொல்லிட்டு போறா. சொன்னா கேளு. நம்ம ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். நீ காலையில உண்மை சொல்லாத வரைக்கும் நானும் உன் மேல கோவப்பட்டேன். நீ சொல்றது சரிதான். நீ செல்வா கூட இருக்க வேண்டாம். வா போலாம். சரி, நம்ம 2 பேரும் ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சுக்கலாம். வா. ஒரே வாட்டி செல்வா வேண்டாம். வா போலாம். என்ன மீறி நீ எங்கேயும் போக முடியாது. ரோஹித். செல்வா, அழகி வீட்டாட்களெல்லாம் தூக்கிட்டேன். ஒன்னும் வாயை திறக்க மாட்டேங்குது. ஏன் முறையில நான் விசாரிக்கிறேன். அப்ப எல்லா உண்மையும் வெளியில வந்துடும்ல. அது மட்டும் இல்ல, இந்த கோமதி இங்கதான் இருக்கா. நீ அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வா. அப்படி அழகிக்கு என்னதான் நடந்தது? என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எதுக்கு பயப்படுறா? சொல்லு கோமதி, என்ன உன்கிட்ட உண்மையை சொன்னா? அவன் என் பொண்டாட்டி. அவன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல. அவன் நான் ஏத்துக்கிறத. அது வந்து செல்வா, பரவாயில்ல, என்னதான் நடந்தது? அது புருஷனை நீதான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி நான் சொல்ல முடியும்? இங்க பாரு செல்வா, இவ அழகியே தான், உன் பொண்டாட்டியே தான். ஆனா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நீதான் கண்டுபிடிக்கணும். நான் சொல்ல மாட்டேன், அவளும் சொல்ல மாட்டா. அதையும் மீறி அவகிட்ட பாசம் காட்டுறதும் அவளை கூட வச்சுக்கிறதும் உன் விருப்பம் தான். இங்க இருந்து கூட்டு போ, அதான் உன் சாமர்த்தியம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.
அவளை நான் என்ன கூட்டிட்டு தான் போறேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. கூட்டிட்டு போயிருவேன். நாளைக்கு ஏதாவது உன் காதுல விழுந்ததுன்னா உலகமே எதிர்த்தாலும் சரி, அவதான் என் பொண்டாட்டி. இடையில வேற ஏதாவது நடந்திருந்தா? எதுவும் எனக்கு அவசியம் இல்லாதது. நான் எதையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. இப்பவுமே என் பொண்டாட்டி நான் எங்க கூட்டிட்டு போறேன்.